புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. கடந்த 27ஆம் தேதி அன்று தன்னை ஒரு புரட்சி போராளியாக நினைத்துக் கொண்டிருக்கும் இந்த தீய சக்தி தலைமையில் கூட்டப்பட்ட கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி விலை மதிப்பில்லாத 41 உயிர்களை பலி வாங்கிய அந்த கூட்டம் தன்னை ஏதோ புரட்சி போராளி என்று நினைத்துக் கொண்டிருக்கும். உண்மையிலே பாருங்க, அவர் ஒரு தீய சக்தி என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலான முழுமையான காணொலி இது. ஒருவேளை இந்த காணொலி ஓடுகின்ற நேரம் ரொம்ப நீளமாகிற பட்சத்துல நண்பர்கள் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பொறுமையா முழுசா பாருங்க. ஒட்டு மொத்தமாக சிக்கிய விஜய் கூடாரம், விஜய் உட்பட, இந்த இடத்துல விஜய்னு பேரை சொல்லிதான் ஆகணும், தீய சக்தியோட பேரை, விஜய் உட்பட ஒட்டு மொத்தமாக அந்த கட்சியிலிருந்து கட்சி நிர்வாகியிலிருந்து கூண்டோடு சிக்கிறாங்க பாருங்க, ஆதாரபூர்வமாக. அந்த வீடியோவை பார்க்கும்போது வேதனை அளிப்பதாக தன்னோட வேதனையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா என்ற கேள்வி முன்வைத்த அவர் இதையெல்லாம் நாம நீதிமன்றம் ஒரு கண்மூடித்தனமாக வேடிக்கை பார்த்து ஒரு கட்சி நிகழ்ச்சியை கலவரம் நடத்துவது போல அந்த கட்சியின் நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தி இருக்கிறீர்கள் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி முதல் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இரண்டாவது, கட்சியின் தொண்டர்களையும் குழந்தைகளையும் நெரிசல் ஏற்பட்ட போது காப்பாற்றாமல் விட்டுவிட்டு கட்சியின் தலைவரே அங்கிருந்து வெளியேறி இருக்கிறார் என்று இரண்டாவது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். மூன்றாவது, கூட்டத்துக்குள் புகுந்த அந்த விஜயின் பிரச்சார பேருந்து மீது ஹிட் அண்ட் ரன் வழக்கை பதிவு செய்து அந்த பேருந்தை ஏன் பறிமுதல் செய்யவில்லை என்று மூன்றாவது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். நான்காவதாக, 41 பேர் உயிரிழந்த நெரிசல் ஏற்பட்ட நிலையில் மற்ற கட்சியினர் அங்கு உதவிக்கு விரைந்த போது தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் காணாமல் போனது ஏன் என்ற கேள்வியை எழுப்பியும் கடுமையான காட்டமான கண்டனத்தை நீதிபதி பதிவு செய்திருக்கிறார். ரீலுக்கு மேல ரீல் காட்டி விட்டே இருந்தாங்க. அந்த கட்சியை சேர்ந்தவங்க எங்கேயோ ஓடி போய் ஒளிந்து கொண்டு 3 தினங்கள் கழிச்சு பாருங்க, இந்த தீய சக்தி என்கின்ற விஜய் சிஎம் மேல ஒட்டுமொத்தமா பழிய தூக்கி போட்டாரு. அங்க நடந்த பிரச்சனைக்கு மூல காரணமே செருப்பு. இந்த செருப்பு பஞ்சாயத்து தான் பெரிய அளவுல போயிருந்தது. செருப்பை தூக்கி வீசிய பிறகுதான் எல்லா பிரச்சனையும் நடந்தது. செந்தில் பாலாஜி பேரை சொல்லி பாட்டு பாட தொடங்கிய பிறகுதான் பாருங்க எல்லா பிரச்சனையும் நடந்தது. அதற்கு மூல காரணமாக இருந்தது செருப்பு. யாரோ விஜயை நோக்கி வீசுறாங்க. ஆனா இங்க நீங்க பாருங்கன்னா, நான் எவ்வளவு பெரிய நியாயவாதி, நியாயமா கேட்கறாங்கன்னா, எப்படின்னா விஜய் ரசிகர்கள், அவரை நேசிப்பவர்கள் எப்படின்னா அந்த கூட்டத்தில் செருப்பு தூக்கி அடிப்பாங்க அப்படின்ற ஒரு பஞ்சாயத்தை ஆரம்பித்து வைத்ததே இந்த தற்கொலை மலை தான். தற்கொலை கூட்டத்துக்கு தற்கொலை மலை தானே பஞ்சாயத்துக்கு வருவாரு, வந்தார் இல்லைங்களா? ஆனா பாருங்க, இந்த செருப்பு பஞ்சாயத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னங்க, வேற யாரும் வீசல. யாராவது செருப்பு வீசுறாங்க. ஒரு கூட்டத்துல ஒரு தலைவனை பார்க்க வரவங்க செருப்பு வீச மாட்டாங்கல்ல, வெளியால் தானே செருப்பு வீசுவோம். செருப்பு எப்படி வீசுறாங்க? யாரும் உள்ள வந்து வீசல, விஜய் ரசிகர்கள் தான் வீசியிருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவ் ஃபுட்டேஜ் அப்படின்னு பாருங்க. நேற்றைய தினம் ஒட்டுமொத்தமான ஊடகங்கள் வழியாக அந்த செருப்பு வீசியவர் யார் என்பதை ரிலே பண்றாங்க. இந்த செருப்பு மூலமாக இந்த செருப்பை காரணம் காட்டி ஏதாவது தப்பிக்க நமக்கு வழி கிடைக்குமா அப்படின்னு இந்த செருப்பு பிரச்சனை இழுத்து விட்டாங்க. ஆனா பாருங்க, அது கடைசியில் அவர்களுக்கு எதிராகத்தான் முடிந்திருக்கிறது. செருப்பை வீசியது விஜய் ரசிகர் தான். செருப்பு மட்டும் கிடையாதுங்க, அவர்களின் கவனத்தை திசை திருப்ப, விஜய் மற்றும் விஜயை சுத்தி இருக்கிற பாதுகாவலர்களின் கவனத்தை திசை திருப்பி எங்களை பார்க்க வைப்பதற்காக செருப்பு, கையில கிடைக்கிற கல்லு, கட்டை, பாட்டில் எல்லாத்தையும் எடுத்து வீசுறோம். அப்படி கையில கிடைக்கிறத எல்லாத்தையும் தூக்கி வீசிய பிறகுதான் ஓரளவுக்கு கவனம் அந்த பக்கம் திசை திரும்பி அவங்க எல்லாரும் பாக்குறாங்க. என்னன்னு கேட்கும்போது தண்ணி கேட்பதாக நினைத்துக் கொண்டு தண்ணி பாட்டில வீசுறாங்க. ஒரு பக்கம் தண்ணீர்னு கேட்டு மயக்கம் போட்டு விடுறவங்க அவங்களுக்கு தண்ணி பாட்டில தூக்கி போடுறாரு. இவர் தான் ஓரளவுக்கு திரும்பி என்னப்பா அங்க பிரச்சனை நடக்குதுன்னு பாக்கல, ஏதோ கத்துறாங்களே, தண்ணி கேட்கறாங்க போதுன்னு தண்ணி தூக்கி போடுறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க செருப்பை தூக்கி போடுறதுக்கு காரணம், இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் பாருங்கன்னு ஒருத்தர் பாருங்க குதிக்கிறாரு, ஒருத்தர் துடிக்கிறாரு. நிறைய பேர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருக்காங்க. நிறைய பேர் ஏதோ போயிட்டாங்க போதுங்க, என்னன்னு தெரியலங்க, பாருங்க 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 பாருங்கன்ட்டு அவர் பாட்டுக்கு எகுறாரு, குதிக்கிறாரு, கத்துறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல இவருடைய ரசிகர்களே டே இங்க பாடுறான்னு கூட கத்த தொடங்குறாங்க. அந்த இடத்திலிருந்து தப்பி பிழைத்தவர் இந்த செருப்பு வீசியது முதல் கண்ணால கண்டவர் கொடுத்த வாக்கு மூலம். நம்மளுக்கு கும்பிடுறேன், நிக்கிறது இடம் இல்லை, வேற ஒண்ணும் கிடையாது.
ஒரே பக்கம் ஃபுல்லா ஒரே பக்கம் ஆள் நிற்க ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல. விஜய் வந்ததுக்கப்புறம் டக்குன்னு எல்லாம் முன்னாடி ஆரம்பிச்சாங்க. பிள்ளைக்கில் விழுந்துட்டாங்க. அங்கே பார்க்க வரணும் தள்ளிட்டு அப்படிலாம் உள்ள வந்துட்டோம். விழுந்து ரிட்டன் எந்திரிக்க முடியல, மிதிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. எப்படியும் ஒரு ஆள் கையில கையை பிடிச்சி எந்திரிச்சு வந்துடும். ஒன்றும் பண்ண முடியல. இல்ல தண்ணி தூக்கி போட்டார். கேட்டது அவருக்கு என்னன்னு புரியல நடக்குதுன்னு. அவரு நாங்கள் இங்கிட்ட இருந்து வாட்டர் கேன் எம்டி கேன தூக்கி அவர் மேல அடிக்க ஆரம்பிச்சாங்க. எதுக்காக இதெல்லாம் நடந்ததுங்க? உள்ள கூட்டம், ஏதோ ஒரு திமுக கூட்டம் உள்ள புகுந்து சதி பண்ணி இந்த மாதிரி தள்ளுமுள்ளு ஏற்படுத்திட்டாங்க. அதனாலதான் இதே போல சம்பவம் நடந்தது அப்படின்னு பழிய தூக்கி போடலான்ட்டு இன்னமும் பாருங்க யோசிச்சுக்கிறாங்க, பிளான் பண்றாங்க. ஆனா பாருங்க இங்க உட்காந்து இந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க. இதெல்லாம் காரணம் திமுக தாங்க அப்படின்னு இந்த பக்கம் உட்காந்து பேசிக்கிறாங்க தமிழ்நாட்டுல. ஆனால் ஆங்கில ஊடகங்கள் அமர்ந்து கொண்டு வேற மாதிரியே சுத்துறாங்க. எப்படி தெரியுங்களா? எங்க மக்கள் தாங்க காரணம். இதுக்கெல்லாம் மக்கள் ஏன் போறாங்க? மக்கள் ஏன் வந்தாங்க? டிவி இருக்கு இல்லைங்களா, வீட்டுல ஸ்மார்ட் போன் இருக்கு இல்லைங்களா, அங்கேயே வச்சு பாத்துக்க வேண்டியதானே. அதுலயே எதுக்காக வந்தாங்கன்னு சொல்லி மக்கள் மேல பழிய தூக்கி போடுறாங்க. டிவி கட்சி, இந்த தீய சக்தி உருவாக்கிய கட்சி. Permission for only when our leader Vijay, if he goes to meet the people in the crowd, there is a tragic things happening. The people who wanted to meet him, see now people are seeing a person, political leader through the lens of a stardom. Okay, that is the main problem of the people. Okay, that is the main problem of the people. Okay, that is the main problem of the people. So it's the people's fault that they indulged in a stampede and some of them died. It is also the people's mistake because every crowd, they had. I can't believe what I'm hearing. You are blaming the people for what happened in Karur. Sir, we have instructed through a notice that you should not bring children, women, or elderly people. Please stay and watch over the phone. Everybody has a smartphone. Please watch through the smartphones and other things. Only people who... please respond. I didn't get a satisfactory answer for why Mr. Vijay has not turned up at the hospital, but the last part of what Ms. Ranjana said, that it's the people who are responsible for the stampede. பாத்துக்கோங்க, இந்த கூட்டத்துக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமே கிடையாதுப்பா. அவங்களா வந்தாங்க, அவங்களா செத்தாங்க, வந்தாங்க செத்தாங்க, ரிப்பீட் வருவாங்க போவாங்க சாவாங்க ரிப்பீட். அதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பாக முடியுமான்னு எப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகுறாங்க பாத்தீங்களா? இவரை நம்பி போன ஜாம்பிஸ் கூட்டத்துக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். Okay, that is the main problem of the people. Okay, that is the main problem of the people. பாத்துக்கோங்க, நான் தான்ப்பா உங்க எல்லாருக்கும் தாய் மாமா அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லைங்களா? இந்த தாய் மாமா பண்ண வேலை என்ன தெரியுங்களா? தள்ளுமுள்ளு நடந்தது சொன்னாங்க இல்லைங்களா? உண்மையில் 2 தடவை தள்ளுமுள்ளு நடந்தது. அங்க 2 தள்ளுமுள்ளு நடந்ததுக்கு காரணம் எல்லாமே இவர் தான், தாய்மாமன் தான். இந்த தாய்மாமன் கிட்ட வார்ன் பண்றாங்களாம், காவல்துறை அதிகாரிகள் வார்ன் பண்றாங்களாம், கூட்டம் அதிகமா இருக்குங்க, உள்ள நீங்க வண்டியை கொண்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி. போவேன், போயே தீர்வு, நான் உள்ளதான் போவேன், நடுவில் தான் நிற்பேன், எட்ஜில நில்லுங்கன்னு சொல்றாங்களாம். ஒத்துக்க மாட்டேங்க, நான் போயே தீர்வுன்னு நடுவுல வண்டி எடுத்துனாரு பாத்தீங்களா? ஏதோ முதலாக ஆம்புலன்ஸ் வந்ததுங்க. அதற்கு பிறகுதான் இந்த கூட்டம் கலைஞ்சி செதறி ஓடிச்சுன்னு சொன்னாங்க பாருங்க. கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் வண்டி, வண்டி ஆனந்த், புஷி ஆனந்தோட வண்டி தான் பாருங்க ஃபர்ஸ்ட் வருது. அதற்கு அடுத்து இந்த தீய சக்தியோட பெரிய வாகனம், அந்த வாகனம் தான் இருக்கிற கூட்டத்தை பொழந்துன்னு வருது. இவர் கூட்டிட்டு வந்த எக்ஸ்ட்ரா கூட்டத்தோடு சேர்த்து சதி பண்ணிட்டாங்கன்னு சொன்னாரு. வேற யாரும் சதி பண்ணவே இல்லை. நான் தான் தாய் மாமன்னு சொன்ன இந்த தாய் மாமன் தான் பேய் மாமனா மாறி அங்க இருக்கிற கூட்டத்துக்கு நடுவே இவ்வளவு பெரிய வண்டியை கொண்டு வந்து கூட்டத்தை உடைக்கிறாரு. கூட்டத்தை உடைச்சி செதறது பாருங்க கூட்டம். அந்த செதற கூட்டம் தான் நிற்பதற்கு கூட இடம் இல்லாமல் வேற வழியே இல்லாம ஜெனரேட்டர் ரூம் எல்லாம் உடைச்சின்னு உள்ள போக வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. 2வது தள்ளுமுள்ள அந்த இடத்துல நடக்குது. எப்படி தெரியுங்களா? ஆம்புலன்ஸ், மயக்கம் போட்டு விழுந்தவங்களை கூட்டிட்டு போவதற்காக ஆம்புலன்ஸ் வந்ததுங்க. அந்த ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு பிறகுதான் எல்லாமே நடந்தது அப்படின்ட்டு. அந்த ஆம்புலன்ஸ் வேற யாரும் கிடையாது, இவங்க கட்சியை சேர்ந்த ஆம்புலன்ஸ் தான். இவங்க கட்சியை சேர்ந்த ஆம்புலன்ஸ் தான் முதலாக வருகிறது. அதற்கு பிறகுதான் அந்த இடத்துல 2வது தள்ளுமுள்ள நடக்குது. கடைசியாக இவங்க கையில கிடைச்ச இன்னொரு துருப்பு சீட்டு லத்தி சார்ஜ், அந்த இடத்துல லத்தி சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் கூட்டம் செதறி ஓட தொடங்குறாங்க, நெரிசல் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லத்தி சார்ஜ் அங்க நடந்திருக்கு, லேசான லத்தி சார்ஜ் அங்க நடத்தப்பட்டுள்ளது. அதுவும் வேற யாருக்காகவும் கிடையாது, இந்த பேய் மாமனுக்காகத்தான். இவங்க 2 பேரோட வண்டி நடுவுல பாருங்க, சக்கரவர்த்தியோட அசிஸ்டன்ட் புஷி ஆனந்த் வண்டியும் அதுக்கு பின்னாடி வர அந்த சக்கரவர்த்தியோட வண்டி வரத்துக்காக இவங்க கூட்டத்துல இருக்கிற ரசிகர்கள் தான் பாருங்க இவருக்கு நடுவுல கொண்டு வந்து நிறுத்தத்துக்காக அங்க லேசான லத்தி சார்ஜ் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாக்கி இருக்காரு. ஸ்டாண்டிங் கிரௌடு 1, மூவிங் கிரௌடு 2. அங்க இருந்த ஸ்டாண்டிங் கிரௌடோட சேர்த்து இந்த தாய் மாமன்னு சொன்ன இந்த பேய் மாமன் பாருங்க அந்த மூவிங் கிரௌட கூட்டிட்டு வந்தார் இல்லைங்களா, அவரோட சேர்த்து ஒரு 5000 பேரை
அந்த வண்டியோட சேர்த்து தள்ளி தான் பாருங்க அந்த இடத்துல முதலாக அங்கு தள்ளுமுள்ளு ஏற்படுத்தியதே இந்த பேய் மாமன் தான். தன்னை நம்பி வருகின்ற கூட்டத்தை ஒழுங்குபடுத்தாம கட்டுப்படுத்த துப்பு இல்லாம வக்கு இல்லாம இருக்கிற இந்த தலைவருக்கே அடிப்படை அறிவு இல்லைன்னு சொல்லும் போது இவரை ஃபாலோ பண்ற அந்த ஜாம்பிஸ் கூட்டத்துக்கு எப்படிங்க இருக்கும்? யாராவது ஒருத்தராவது அடிப்படை அறிவோட சிந்திச்சு பார்க்கணும் இல்லைங்களா? இவரை ஃபாலோ பண்ற அந்த ஜாம்பிஸ் கூட்டத்தை குறித்து சொல்றோம், அடிப்படை அறிவு இந்த சிந்திச்சு பார்க்கணும் இல்லைங்களா? யாராவது ஆளுகின்ற ஒரு மாநில அரசு இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு நடுவே உள்ள அந்த கட்சி கூட்டத்தை அனுப்பி சதி பண்ணி உயிர் பலி ஏற்படுத்துவாங்களா? ஒருவேளை அப்படி உயிர் பலியை ஏற்படுத்தினா ரெண்டு வகையில மாட்டிப்பாங்க. ஒண்ணு, சுத்தி பாருங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா லைவ்ல இருக்கு, கேமரா ஆன்ல இருக்கு. அப்படி சதி பண்ற பட்சத்துல அந்த சதி அடங்கிய புட்டேஜ் எல்லாம் அந்த கேமரா ரெக்கார்ட் ஆயிருக்காதா? ரெக்கார்ட் ஆனா மாட்டிக்க மாட்டாங்களா? ரெண்டாவது விஷயம், ஆளும் மாநில அரசு சதி பண்ணோம்னு நினைச்சு இதை போல உயிர் பலி வாங்கினா ஒட்டுமொத்தமான பொறுப்பு அவங்க தானே அந்த பொறுப்பை ஏத்துக்கணும், அவங்க மீது தானே பழி வரும். அப்படி இருக்கும்போது எந்த மாநில அரசாது ஆளும் அரசாது ஒரு கூட்டத்தை அனுப்பி இதை போல கூட்டத்துல போயிட்டு உயிர் பலி வாங்குங்கன்னு சொல்லுவாங்களா? அடிப்படை அறிவு இருந்தா சிந்திக்கணும் இல்லைங்களா? சரி, அந்த ஜாம்பிஸ் கூட்டத்துக்கு அடிப்படை அறிவுன்னு ஒன்று இருந்தா ஒரு நடிகனை பார்ப்பதற்காக மணிக்கணக்கில் சோறு இல்லாம தண்ணி இல்லாம இவர்கள் நிற்பதோடு மட்டுமல்லாமல் அவங்க குழந்தையும் சேர்த்து நிற்க வச்சு உயிர் பலி வாங்கியிருப்பாங்களா? அடிப்படை அறிவு இருந்தா முதல்ல ஒரு நடிகனுக்காக இப்படி ஓடுவாங்களா? ஸ்கிரீன்ல பாக்குற மூஞ்சி தான் நேர்ல பார்க்க போறீங்க. அந்த ஸ்கிரீன்ல பாக்குற மூஞ்சி நேர்ல பார்க்கறதால இன்னும் ஆயிட போகுதுங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் தாங்க பாருங்க, இந்த தீய சக்தி கட்சியும் அறிவிக்கல. எல்லாரும் பாருங்க, தமிழ்நாட்டு மக்களே விஜய் வந்து கொண்டிருக்கிறார், எங்கள் தலைவர் வந்து கொண்டிருக்கிறார், உங்கள் முதல்வர் வந்து கொண்டிருக்கிறார், வருங்கால முதல்வர் வந்து கொண்டிருக்கிறார். அவரை மட்டும் நீங்க பார்க்காம போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பாவம் சுத்திக்கும் மட்டும்தான் அறிவிக்கல. மற்றதை எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. இதோ வந்து கொண்டிருக்கிறார். யாருங்க? புஷி ஆனந்த் அறிவிச்சுனே இருக்காரு மைக்கில. இங்க வந்துட்டார், அங்க வந்துட்டார், அரை மணி நேரத்துல வந்து ரீச் ஆயிடுவார், 10 நிமிஷத்துல வந்துடுவான்னு அறிவிச்சுனே இருக்காரு. இன்னும் அரை மணி நேரத்தில் உங்களை சந்திக்க இருக்கிறார் என்பதை சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் தளபதி இன்னும் அரை மணி நேரத்தில் உங்களை சந்திக்க வர இருக்கிறார் என்பதை மீண்டும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு பக்கம் இந்த கூட்டத்தை கூட்டி வச்சிருக்கிற இந்த கட்சிக்காரங்களுக்கு அந்த கட்சி கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது கூட வக்கு இல்லை. இவங்க தலைவன் தான், தீய சக்தி தான். பாருங்க, மயக்கம் போட்டு விழுந்தாங்க, தண்ணின்னு கத்தன உடனே பாட்டில தூக்கி மேல இருந்து கீழே போடுறாரு. தண்ணி கொடுங்க, தண்ணி பாட்டில். ஜெகதீஷ், உடனே ஒரு ஆம்புலன்ஸ். அப்பவாது இந்த கட்சியோட தலைவன் சுதாச்சின் இல்லைங்களா? கொஞ்சம் அந்த வழி விட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு அவங்களை கூட்டிட்டு போகணும். அந்த வழி விட்டுருங்க அப்படியே. ஏதோ கீழே பிரச்சனை நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லி பேச்சை நிறுத்திட்டு கீழே இறங்கி வந்து என்னன்னு பாத்துக்கணும் இல்லைங்களா? ஆம்புலன்ஸ்ல ஏத்துப்பா, உயிரோடு இருக்காங்களோ பாடி ஆயிட்டாங்களோ, எனக்கு என்ன பிரச்சனை வந்தது? எனக்கு எழுதி கொடுத்த அந்த பேப்பர்ல இருக்கிற எழுத்துக்களை வாந்தி எடுக்கிற டார்கெட் இன்னும் முடியலீங்களே. ஏத்திட்டீங்களா, பேசலாமா, கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொன்னது யாருங்க? செந்தில் பாலாஜி தான் பேச சொன்னார் அவங்கள. பேசலாமா, கண்டினியூ பண்ணலாமா? இங்க கரூர்ல இருக்கிற முக்கியமான பிரச்சனைகளை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா? இன்னொரு முக்கியமான பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற ஒருத்தரை பத்தி நம்ம பேசாம போனா நல்லாவா இருக்கும்? கரூர் வரைக்கும் வந்துட்டு அவரை பத்தி பேசாம போனா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுல. எதுக்கு சுத்தி வளைச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வருவோம். இந்த கரூர் மாவட்டத்தில் ஒரு மந்திரின்னு ஒருத்தர் இருந்தார்ல, இப்ப ஒரு மந்திரி இல்ல, ஆனாலும் மந்திரி மாதிரி. சரி, மயக்கம் போட்டு கீழே விழுந்ததுக்கு அப்புறம்
தண்ணியே இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் பாட்டில மேல இருந்து வண்டிக்கு மேல இருந்து தூக்கி போட்டார் இல்லைங்களா. ஆனா இந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக பேசின பெருமை என்னங்க, தண்ணி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம், சாப்பாடு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம், மோர் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம், இப்பவே வெற்றி தீர்மானம் ஆயிடுச்சு. அங்க பாத்தீங்களா ஜாம்பிஸ் கூட்டம் கை காட்டின உடனே ஓன்னு கத்துறாங்க. இந்த பெருமை பேசின இந்த ராஜ்மோகன் இந்த ராஜ்மோகன் அந்த சமயத்துல எங்க போனாருங்க, இன்னமும் ஆளையே காணோம், எங்க போனாருன்னே தெரியல. வார்த்தைக்கு வார்த்தை பெருமை தட்டிப்பாங்க. எப்படி கூட்டம் நடத்தணும்னு எங்க கிட்ட இருந்து கத்துக்கங்கன்ட்டு கத்துக்கினாலும் ரொம்ப லட்சணமா வாழ்ந்துருவாங்க மற்ற கட்சிக்காரனுங்க. மயங்கிய சில நொடி பொழுதுகள்லயே அங்க நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் இருந்தாங்க. நம்ம மருத்துவமனை அதுல பேர் போனது. எப்படி மாநாடு எப்படி கூட்டம் நடத்த வேண்டும் என்பதற்கு இப்படிதான் நடத்த வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டி தாவேக்கதான் டிக்கெட்டும் திசையட்டும் மருத்துவ அவசர ஊர்த்திகள் நாங்களே வச்சிருந்தோம், மருத்துவ உதவியாளர்கள் வச்சிருந்தோம், மருத்துவர்கள் இருந்தாங்க. சில நொடி பொழுதுகளில் அந்த சகோதரிகளுக்கு அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடனடியாக முதலுதவி தரப்பட்டது, இனியும் தரப்படும். இவங்க கூட்டிய எல்லா கூட்டத்திலையும் பொருட்சேதத்துல இருந்து உயிர் பலி கூட பாருங்க தொடர்ந்து ஏற்பட்டிருக்கு. ஆனா எப்படிங்க கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம இந்த மாதிரி பேச முடியுது? எப்படி கூட்டம் நடத்த வேண்டும் என்று எங்க கட்சிக்காரங்க கிட்ட இருந்து கத்துக்கங்கட்டு. அதனாலதான் பாருங்க உங்க கட்சி தலைவன் கேமராவுக்கு முன்னாடி வாந்தி எடுத்தார் இல்லைங்களா. கரூர்ல நடக்கிற பிரச்சனையை மக்கள் எல்லாம் சொல்றத பார்க்கும்போது நேர்லயே எனக்கு கடவுள் சொல்ற மாதிரி இருக்குன்ட்டு. கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில சொல்லும் போது எனக்கு கடவுளே நேர்ல இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. எப்படி தெரியுங்களா, இந்த மாதிரி கட்சி கூட்டம் இனிமே யாராவது நடத்தினீங்கன்னா ஏதோ பரிசு கொடுப்பாங்களாமே. பெருசா இத்தனை உயிர் வாய் கிடக்குதா, என்ன செய்ய முடியும்? நான் அடுத்த ஊருக்கு எந்த முதலே வச்சு மாநாடுக்கு போவேன். அவன் மாநாட்டுக்கே போக கூடாது. போனான்னு வச்சுக்க, நான் சொல்றேன், அவன்கிட்ட சொல்லுங்க, நான் போடுற செருப்ப கட்டியாவது அடிப்பேன். இவன் போய் நீ சொகுசா படுத்திருக்கிற ஏசியில, நாங்க கிடக்குறோம், வீதியில கிடக்குறோம். நாங்க வீதியில கிடக்குறேன், பாப்பா எங்க குடும்பத்தை அரசியல் பண்ணுங்க வேணான்னு சொல்ல. அதுக்காக கூட்டத்தை கூட்டி இந்த மாதிரி நெருக்கடி பண்ணி மற்றவங்களுக்கு மாசு காட்டி மற்றவங்க இருக்கிறவங்க எல்லாம் சாக வச்சு நீங்க அரசியல் பண்ணுங்கிறது என்னங்க இருக்குது? அப்பாவே இல்லைங்களா? நீங்க 8:45 நாமக்கல் வர சொல்லிருக்காங்கல்ல, அப்ப 8:45 நீங்க சென்னையில கிளம்புறீங்கன்னாக்கா அப்ப கூட்டம் கூடட்டும், இப்படி நெருக்கடி பட்டி சாகட்டும் அப்படிங்கிறதுக்காக நீங்க அங்கேயே இருந்தீங்களா? நீங்க டயத்துக்கு வந்திருந்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்ல இதா இருக்கும்ல. 2 பிள்ளைங்களும் போயிருச்சு, விஜய் பார்க்க 2 பிள்ளைங்களும் போச்சு. பெருமைன்ற ஒரு அல்வாவை மட்டும் நம்ம வாங்கி வாயில போட்டுக்க வேண்டியது. இதே பிரச்சனை வந்தா அடி விழுந்தா அடுத்தவங்க கை காட்ட வேண்டியது. முதல்வர் தாங்க எல்லாத்துக்கும் காரணம். என்ன பழி வாங்குறது, உங்களை பழி வாங்கி அவருன்னா போது முதல்ல நீங்க யாருப்பா? தமிழ்நாட்டுக்கும் உங்களுக்கும் என்ன பெரிய பில்டப் இருக்குது? உங்க ஓட் பேங்க் என்ன? எத்தனை தடவை ஆட்சியை பிடிச்சிருக்கீங்க? தமிழ்நாட்டுல ஆட்சி அமைச்சிருக்கீங்க. உங்களை பழி வாங்கி என்ன ஆக போகுது? 40-50% ஓட்ட கையில வச்சிருக்கீங்களா? அப்படியே 40-50% ஓட்ட கையில வச்சிருக்கிற கட்சியை கூட பாருங்க, யாருமே பழி வாங்க முடியாதுப்பா. அடிப்படை அரசியல் அறிவை கொஞ்சமாவது வளர்த்துக்கங்க. எந்த சமயத்துல தொண்டர்களை தூண்டி விடுறீங்க? அவங்களை தொண்டர்களும் சொல்லி தொண்டர்களை அசிங்கம் பண்ணக்கூடாது, இருந்தாலும் தொண்டர்கள் சொல்லிக்கிறார் இல்லைங்களா, அதுக்காக சொல்றோம். எந்த சமயத்துல யாரை தூண்டி விடுறீங்க? ஏதோ இதற்கு பின்னணியில் முதல்வர் தான் சதி பண்ணிட்டாருன்னு சொல்லி இதுல தெரியுது இல்லைங்களா. எந்த ஒரு பொறுப்பையும் ஏத்துக்காம அடுத்தவங்க தலைமையில சுமத்தும் போதே, ஆளுங்கட்சி ஆவதற்கு முன்பாக சும்மா பேசிக் அளவுல இருக்கும் போதே அடுத்த கட்சி மேல பழி போடுறாங்க. இவங்க தான் காரணம். ஒருவேளை பாருங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஓட்டு போட்டு இவர் ஆட்சி அமைச்சிட்டா அப்ப என்ன சொல்லுவாங்க? என்னங்க நாங்க வந்தா அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம்னு ஏதோ சொன்னீங்களே, எதுவுமே செய்ய மாட்டீங்களேப்பா அப்படின்னு சொன்னா, ஐயோ நாங்க செய்யலாம் தாங்க நினைச்சோம். ஆனா பாருங்க, நாங்க ஆட்சியை பிடிச்சிட்டோம் அப்படின்ற வவுத்தறிச்சல்ல திமுக நல்லது பண்ண விடாம தடுக்குது. நீங்க தான் ஆட்சியில் இருக்கிறீங்க, அவங்க எப்படி கெடுத்து விட்டாங்க? இல்லங்க, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் பண்றோம் சொன்னோம் இல்லைங்களா. அப்படி பண்றதுக்காக ஒரு வெளிநாட்டு கம்பெனி கிட்ட முதலீட்டு பேசி வச்சிருந்தோம். அவங்க பாருங்க கொடுக்கறதா இருந்தது. டக்குன்னு பாருங்க திமுக அந்த கம்பெனி ஓனருக்கு போன் பண்ணி, தமிழ்நாட்டுல முதலீடு பண்ணாதீங்க, இங்க ரோடு சரியில்லை, வண்டியை ஓட்டுன்னு வந்தாலே பஞ்சர் ஆயிடும்னு சொல்லி பயமுறுத்திட்டாங்க. அதனால பாருங்க அந்த வெளிநாட்டு கம்பெனி முதலாளி முதலீடு நிறுத்திட்டாரு. இப்போதைக்கு பாருங்க எங்களால வேலை வாய்ப்பு எதுவும் ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியாதுன்ட்டு ஆட்சியை பிடித்த பிறகும் நம்ம கையாளாக தந்த திமுக மேல் தான் பழி சுமத்துமா? கண்டிப்பா சுமத்துவாரு. வேண்டுமென்றே வாண்டடா பர்பஸா ப்ரீ பிளான்டா திட்டம் போட்டே வர வேண்டிய இடத்துக்கு பல மணி நேரங்கள் தாமதமாக வந்து கூட்டத்தை அதிகப்படியாக கூட்டி ஏற்கனவே அங்கிருந்த ஸ்டாண்டிங் கிரௌடையும் இவரு கூட்டிட்டு வந்த அந்த மூவிங் கிரௌடையும் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து கூட்ட நெரிசலை உருவாக்கி 41 உயிர்கள் பறிபோவதற்கு மூல காரணமாக இருந்த இவர் மீது விழ வேண்டிய அந்த பழியை தூக்கி அடுத்தவங்க மேல எப்படி கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம போடுறாரோ, அன்னைக்கும் பாருங்க ஆட்சியை பிடித்த பிறகும் நாங்க நல்லது பண்ணலாம்னு நினைச்சா திமுக விட மாட்டதே. நாங்க ஆட்சியை பிடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு வைத்தச்சல எதிர்கட்சி அந்தஸ்துல உட்கார்ந்து இந்த மாதிரி அக்கிரமம் பண்றாங்களேன்னு அப்பவும் பாருங்க திமுக மேல தான் பழி போட்டு சுத்திட்டு இருப்பாங்க. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா
என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. சரி, முதல்வர் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவர் தான் பழி வாங்குறாரு, சதி பண்றாரு, செந்தில் பாலாஜி தான் ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, இப்ப அந்த இடத்துல பாதுகாப்பு சரியில்லைன்னு சொல்றாரு. ஆனா பாருங்க, இவர் முதல்ல அந்த பேச்சை தொடங்குவதற்கு முன்பாகவே கரூர்ல ஃபர்ஸ்ட் இவர் நன்றி சொல்வதே காவல்துறைக்கு தான். முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்க இல்லைன்னா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால வந்திருக்க முடியுமான்னு எனக்கே தெரியல. So once again, thank you so much. அப்ப இந்த இடத்துல காவல்துறை பாதுகாப்பு ப்ராப்பரா இருந்திருக்கு, அதனாலதான் நன்றி சொல்றாரு. இப்ப பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல காவல்துறை பாதுகாப்பு இல்லாம போச்சுன்ற ஒரு வார்த்தை எங்க இருந்து வருது? பாதுகாப்பு இல்லாம போச்சுங்க, காவல்துறை அங்க இல்லைங்க, போலீஸே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? இப்போ இந்த இடத்துல நிறைய பேர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு எப்படியாவது காப்பாற்றி கொண்டு போயிட்டு ஆம்புலன்ஸ்ல சேர்க்கணும்னு போராடுற இவங்க எல்லாம் யாருங்க? அமெரிக்கால இருந்து வந்த FBI அவெல்லாம். இவரை நம்பி இவரை பார்க்க வந்த கூட்டத்தை பாருங்க, இவர் அம்போன்னு விட்டுட்டாரு. மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. தண்ணி பாட்டில மேல இருந்து தூக்கி போட்டுட்டு அவங்க இருக்காங்களா போயிட்டாங்களான்னு தெரியல. பாடலாமா, பேசலாமா, ஆரம்பிக்கலாமா, கண்டினியூ பண்ணலாமா? இங்க கரூர்ல இருக்கிற முக்கியமான பிரச்சனைகளை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா? இன்னொரு முக்கியமான பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற ஒருத்தரை பத்தி நம்ம பேசாம போனா நல்லாவா இருக்கும்? ஒரு க்ளூ ஒண்ணு கொடுக்கலாமா? பாட்டிலுக்கு 10 ரூபா, 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 10 ரூபா 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. ஏன் அந்த இடத்துல பாட வேண்டியதானே? 100 ரூபாய் டிக்கெட் 200 ரூபாய், 200 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய், 1000 ரூபாய் டிக்கெட் 2000 ரூபாய், 2000 ரூபாய் டிக்கெட் 4000 ரூபான்னு பாட வேண்டியதானே? பிளாக் டிக்கெட் வித்து தானே உங்க சம்பளத்தை ஏத்துக்கிறீங்க. 100 ரூபாய் டிக்கெட் 200 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் 4000 ரூபாய் வரைக்கும் பாட வேண்டியதானே அந்த இடத்துல. அடுத்தவங்களை பார்த்து பாடுறோம் இல்லைங்களா? இவரை பார்ப்பதற்காக வந்த கூட்டத்துல பாருங்க, விலை மதிப்பில்லாத உசுறு அங்க துடிச்சுட்டு இருக்கு. இவரு பாட்டு பாடிட்டு இருக்காரு. பாடிட்டு இங்க டயலாக் பேசுறாரு, ஏதாவது வேணா என்ன பண்ணுங்க அப்படின்ட்டு. அங்கதான் பண்ண வேண்டியதை பண்ணிட்டு போயிட்டீங்களே, அப்புறம் என்னத்த பண்றது? 3 நாள் கழிச்சு, உயிர் பலி வாங்கி 3 நாள் கழிச்சு தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு டயலாக் எல்லாம் பேசுறாரு இல்லைங்களா? ஏதாவது ஒண்ணுன்னா என்ன பண்ணுங்க, என்ன நம்பி வந்தவங்களை பண்ணாதீங்கன்னு சொல்லி. அவங்க ஏன் பண்ணணும்? அதான் பண்ணியிருக்காரு. இப்ப பதிவு பண்ணிக்காரு இல்லைங்களா? உயிர் இழந்த குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த இடத்துல எங்கேயாவது கொடுக்குறேன்னு போட்டிருக்காரு அவரு. வழக்கம் போல எழுதி கொடுக்குறாரு. அதுவும் பாருங்க, சினிமா டயலாக்கையும் மிஞ்சி அதி அற்புதமான கவிதைகள்லாம் சேர்த்து கோத்து வார்த்தைக்கு வார்த்தை என் சொந்தங்களை என் மக்களின் மக்களேன்னு ஒட்டுமொத்தமா போட்டு மக்களை அசிங்கப்படுத்தாதீங்கப்பா. உங்களை நம்பி வருகின்ற உங்க ரசிகர் ஜாம்பிஸ் கூட்டம், என் ரசிகர்கள் போடுங்க. இன்னொரு தடவை மக்களேன்ற வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. ஒட்டுமொத்தமான மக்கள் யாரும் காப்பாத்துங்கயா, நீங்க தான் என் தெய்வம் கடவுள்னு வந்து காலில் விழல. மக்களேன்ற வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க, ரசிகர்கள்னு போடுங்க. அப்படி போடுற இவரு என் சொந்தங்கள் அப்படி இப்படின்னு கவிதை எழுதுறாரு இல்லைங்களா? எழுதிட்டு என்ன போடுறாருங்க? உயிர் இழந்த குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுத்து அனுப்புறோம்ப்பா, இந்நேரம் வந்து சேர்ந்திருக்கும் அப்படின்னு போட்டிருக்காரா? இல்லைங்களே, கொடுக்கிறேன்ற வார்த்தையோட யூஸ் பண்ணலங்க. கொடுக்கலாம் என்று எண்ணுகிறேன். இந்த இடத்துல நல்ல வார்த்தையை நோட் பண்ணிக்கங்க. அளிக்க எண்ணுகிறேன்னு சொன்னாரே தவிர உடனடியாக அந்த ரூபா உங்க கைக்கு வந்து சேர்ற மாதிரி என் நிர்வாகிகள் மூலமாக கொடுத்து அனுப்புகிறேன், கொடுக்கிறேன், கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லல. அளிக்க எண்ணுகிறேன். ஏன் என்றாரு? முதல்ல விழுந்த பாடியை என்றம்பா, எத்தனை பாடி விழுந்ததுட்டு. ஏன்னா இப்பவே அட்வொகேட்டை வச்சு சட்டம் பண்ணிட்டாங்க. ஏன்பா என்னப்பா இது, எல்லாருமே அந்த கூட்டத்துக்கு தான் வந்து இறந்தாங்க, நாங்க எப்படி சொல்ல முடியும்? வேற எங்கெங்கயோ இறந்து போன பாடி எல்லாம் இங்க கொண்டு வந்து போட்டுட்டு எங்க தலையில எங்க கட்சி கணக்குல எழுதலாம்னு பாக்குறீங்களான்ட்டு இப்பவே அட்வொகேட் வச்சு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு இன்கொஸ்ட் ரிப்போர்ட்டே சொல்லவே சார், எந்த உறவினர்கள் வந்து அவங்களை அடையாளம் காமிச்சாங்க, இது இன்னாரு எங்களுடைய உறவினர்னு எங்க இன்கொஸ்ட் ரிப்போர்ட் எப்போ நடத்துனீங்க? இரவோடு இரவா வந்து நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு காலையே கொடுத்துட்டீங்களே. அப்ப எதுக்காக இறந்து போனாங்க? அவங்க உண்மையான இத்தனை பேர் இறந்து போனாங்களா, அல்லது ஏற்கனவே மருத்துவமனைகளில் இறந்தவங்களையும் இதுல ஒரு கணக்கு காண்பித்தீர்களா? இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த சந்தேகங்களை எல்லாம் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய மனுவிலே இன்னைக்கு ஏற்படுத்தி சொல்லியுள்ளார். அவைகளுக்கெல்லாம் உரிய பதில் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்.
அதனால தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்காரு அவர், அழிக்க எண்ணுகிறேன்ட்டு. ஏன்னா முதல்லயே நான் இறந்தவர்கள் குடும்பம் எல்லாத்துக்கும் 20 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டா வந்து நிப்பாங்களே, அப்புறம் என்ன பண்றது? ஏன்னா இவர் கொடுக்குற பணத்தை நம்பி தான் இருக்கிறாங்க. சொல்லுங்க, எந்த ஆட்சிக்கும் போக கூடாது, எந்த இதுக்கு மாநாட்டுக்கு போக கூடாது, இதோட நிப்பாடுங்க. ஆட்சியை ஒதுக்கினாங்க. பாப்பாராம் சார், சொல்லுங்க சார், நீங்க பாப்பாரா அவரு போக கூடாது. அவன் போற ஊரெல்லாம் போன பசங்க, அவன் போற ஊரெல்லாம் பேர் போனமாத்தே உங்களுக்கு அவன் மேல உட்காந்துக்கிறேன், சனங்க மிதி வெடிச்சு ஆகுது. அவன் எங்க இந்த மாநாடு போக கூடாது. விலை மதிப்பில்லாத உயிரை பலி வாங்கிட்டு 20 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம் என்று எண்ணுகிறேன்றாரு. என்ன பாருங்க, எதுக்காக அந்த எண்ணுகிறேன்னு சொல்றாருன்னா, எண்ண வேண்டிய இடத்துல அவர் இல்லை, நோட்டை. ஏன்னா இவங்க கட்சியோட ஓனர் இருக்கா இல்லைங்களா, பாஸ் மேலிடும், அவங்க சொல்லணும் இல்லைங்களா, அவங்க தான் எண்ணி இவர்கிட்ட கொடுக்கணும் நோட்டை. அதனால அவங்க எண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால பாருங்க, அவங்க எண்ணி கொடுக்குற நோட்டை எடுத்து உங்களுக்கு எப்ப கொடுக்கலாம் என்று நான் எண்ணுகிறேன்றார் அவர். கட்சி இவரோடதா இருந்தா, கட்சியோட தலைமை இவர் கண்ட்ரோல்ல மட்டுமே இருந்திருந்தா இவர் ஏன் எண்ணணும்? இந்தாப்பா வச்சுங்கப்பான்னு எடுத்து கொடுக்க வேண்டியதான். ஏன்னா பாருங்க, பணம் என்னையா பெரிய பணம், என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு. எல்லா பணத்தையும் பார்த்துட்டு இவர் ஏன் எண்ணணுங்க? எதுக்காக எண்ணணும்? நினைக்கணும், எடுத்து கொடுத்துட வேண்டியதானே. அப்ப தெரியுது இல்லைங்களா, இவரே நினைத்தால் கூட இவரோட கட்சியில ஓன் டிசிஷன்லாம் இவர் எடுக்க முடியாது. முதல்ல பாருங்க, இவருக்கு செல்ஃப் சென்ஸே கிடையாதுன்ட்டு அங்கேயே காட்டிட்டாரு. இப்ப வந்து டயலாக் எல்லாம் பேசாரு இல்லைங்களா, பழி வாங்குறதா என்ன பண்ணுங்க, ஏதோ சதி நடந்துச்சுன்ட்டு. அந்த சதி வேற யாரும் பண்ணல, சுய அறிவு இல்லாம இவர் தான் பண்ணினார். இவரே பாருங்க அசூனிய வச்சுக்கிற மாதிரி. அந்த இடத்துல நான் பேசலாமா, சரியாயிடுச்சா, ஏத்திட்டாங்களா அப்படின்னு இவர் போய் ஆதவஜனா கிட்ட கேக்குறாருங்க. சுய அறிவு உள்ள தலைவன் அந்த இடத்துல வேற யார் பேச்சையோ கேட்டுக்கொண்டு அங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல பேசுங்க அப்படின்னு சொல்றத கேட்டு பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. அப்ப இவருக்கு தெரியுது இல்லைங்களா, இவர் பேசுற அந்த ஸ்பீச்ல இருந்து இவரை நம்பி வந்தவங்களுக்கு கொடுக்கிற அந்த இழப்பீடு தொகை வரைக்கும் இவர்கிட்ட கொடுக்கறதுக்கு அதிகாரமே இல்லைன்ட்டு. ஏன்னா யார் இவரை கையை பிடிச்சி தட்டு நிறுத்தி வச்சிருக்காங்க? அது கொடுக்கறதுக்கும் சரி, பேசுறதுக்கும் சரி. பிரச்சனைன்னு வந்தா இறங்கி என்னன்னு பாக்குறத விட்டுட்டு பேசிய தீர்ணுன்ற அந்த கட்டாயம், அந்த கட்டளை இவருக்கு இட்டது யாரு? அடுத்து இவரை நிக்க வச்சு கேள்வி கேட்க வேண்டிய தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு காவல்துறை பதில் சொல்லுங்கிறாங்க. எதுக்காக? பயந்து போயார். சோசியல் மீடியால இந்த ஜாம்பிஸ் கூட்டம் பண்ற புரளியை நம்பி தமிழ்நாட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்பதற்காக, அந்த புரளியை ஆஃப் பண்றதுக்காக உண்மையை எடுத்து சொல்லினுங்கிறாங்க. ஆனா பாருங்க, கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிற தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசாங்கம் பதில் சொல்லுங்கிறாங்க, அமைதியாக இருக்க தமிழ்நாட்டுல எந்த ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடாதுட்டு. ஆனால் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற இந்த தீய சக்தி கேள்வி கேட்டுக்காரு. கேள்வி கேட்பதோடு மட்டுமல்லாமல் இவர் செய்த விஷயத்தை அடுத்தவங்க மேல பழிய போட்டு வன்முறையை தூண்டுறாரு. ஏதோ பெரிய புரட்சி போராளி மாதிரி பில்டப் பண்ணிருக்காரு இல்லைங்களா. ஆம்புலன்ஸ் ஏன் மயக்கம் போட்டு விழுந்தவங்களை தூக்க வர ஆம்புலன்ஸை பார்த்து என்ன சொன்னாரு? என்னப்பா அது ஆம்புலன்ஸ் நம்ம கொடி பறக்குது அப்படின்ட்டு. கொடியை பறக்க வச்சுட்டு ஆம்புலன்ஸ் உள்ள வர வேண்டிய காட்டு கூட்டத்தை வளர்த்து வச்சிருக்கப்பா. உங்க தீய சக்தி கட்சி கொடி இல்லாம ஆம்புலன்ஸ் வந்தா அடிக்கிறாங்க. அதனால பாருங்க, வேற வழியே இல்லாம ஆம்புலன்ஸ்ல கூட உங்க கட்சி கொடி இருந்தாதான் வழியே பண்றாங்க. ரெண்டாவது, முதலில் அந்த கூட்டத்துக்கு நடுவே வந்த ஆம்புலன்ஸ் வேற யாரோட ஆம்புலன்ஸ் கிடையாது, உங்க டிவிகே கட்சி ஏற்பாடு செய்து வைத்த ஆம்புலன்ஸுங்க அது. அந்த ஆம்புலன்ஸ் தான் முதல்ல உள்ள வருது. ஆனா பாருங்க, நான் புரட்சி போராளி, மக்களுக்காக நான் தான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். இவர் ஆம்புலன்ஸை பார்த்தீங்கன்னா சொன்னாரு, என்னப்பா இதுதான் உங்க ட்ரக்கா? ஆமா, ட்ரக்கு தான். உங்க கூட்டத்துக்கு வந்தவங்க பலியான உடல்களை ஏத்திட்டு போற ட்ரக்கு தான் அது. இந்த ஆம்புலன்ஸ் பஞ்சாயத்தை இபிஎஸ் தான் முதல்ல தொடக்கி வைத்தார். இவர் வந்து தொடர்ந்து இருக்காரு. அது என்னப்பா எப்ப பார்த்தாலும் அரசியல் கட்சி மீட்டிங் நடந்துருக்கும் போதே ஆம்புலன்ஸ் உள்ள வருதுன்றாங்க இல்லைங்களா. அப்போ இந்த கூட்டம் இருந்தாங்க அரசியல் கட்சி கூட்டமா? இந்த கூட்டத்துக்கு நடுவே யாருங்க ஆம்புலன்ஸ் அமைச்சது? ஒருவேளை வேற மதத்தை சேர்ந்த ஏதோ ஒரு கடவுள் இந்த மதத்தை சேர்ந்த கடவுளோட கூட்டத்தை கலைப்பதற்காக அந்த மாதிரி சதி பண்ணி வேற ஏதோ ஒரு மதத்துக்கு சொந்தமான கடவுள் உள்ள அமைச்சாங்கன்னு எடுத்துக்கலாமா? என்னையா இது?
எமர்ஜென்சின்னு வந்தா அந்த இடத்துல எந்த அரசியல் கட்சி கூட்டம் நடந்திருந்தாலும் எந்த கூட்டம் நடந்திருந்தாலும் அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் போய் தான் ஆகணும். உங்ககிட்ட சம்பளம் வாங்குற உங்களோட பவுன்சர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி பிரச்சனை நடந்துருக்குது, கீழே மயக்கம் போட்டு விழுந்துருக்காங்க, ஆம்புலன்ஸ்க்கு வழி விட சொல்லுங்கன்ட்டு. கொஞ்சம் அந்த வழி விட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ்க்கு அவங்களை கூட்டிட்டு போகணும், அந்த வழி விட்டுருங்க அப்படியே. இவரே அறிவிக்கிறாரு. அறிவிச்சுட்டு அந்த இடத்துல ஸ்பீச்சை கண்டினியூ பண்றாருன்னு சொன்னா அப்ப அந்த இடத்துல சதி பண்ணது விஜயா இல்ல வேற கட்சியா? இந்நேரம் ஒரு வேலை என்னப்பா வேற வழி கிடையாது, இந்த இடத்துல சொல்லிதான். இந்நேரம் பாருங்க, இந்த இடத்துல பிரச்சனை நடக்கிற இந்த இடத்துல இந்த சமயத்துல ஜெயலலிதா அவர்கள் ஒருவேளை முதல்வராக இருந்திருந்தால் இப்ப பேசினுகிற இந்த ஜென்மத்தை கரூரை விட்டு வெளியே போக விட்டுருக்க மாட்டாங்க, அங்கேயே இவரை வச்சு லாக் பண்ணிருப்பாங்க. நாங்க மட்டும் இல்லைங்க, நீதிமன்றமும் இன்றைக்கு இதைத்தான் கேட்டிருக்கிறது. ஏன் அவரை வெளியே விட்டீங்க? அந்த பிரச்சார வாகனத்தை எதற்காக பறிமுதல் செய்யாமல் இருந்தீங்க? அப்ப எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு வச்சு பார்க்கும்போது நாம் அனைவருக்கும் கிடைத்திருக்கும் கிளியர் ஸ்லேட் என்னவென்றால், கிடைத்திருக்கும் அனைத்து ஆதாரங்களும், இந்த தீய சக்தி நடத்திய கூட்டத்தில் கிடைத்த அனைத்து ஆதாரங்களும் வீடியோ ஆதாரங்களோடு, காட்சி ஆதாரங்களோடு, இவை அனைத்தும் இந்த தீய சக்திக்கு எதிராகத்தான் உள்ளது. அதெல்லாம் கிடையாதுங்க, சதி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்ப பாருங்க, கடைசியாக இருக்கிற ஒரு ஆதாரம், அது வேற எந்த ஆதாரம் கிடையாதுங்க. இந்த தாய் மாமன்னு சொன்ன அந்த பேய் மாமன் வண்டியில மாட்டி வச்சிருக்கிற சிசிடிவில பதிவான சதி ஆதாரங்கள். அதுவும் சிசிடிவி சாதாரண சிசிடிவி கிடையாதுங்க. அவங்களே சொன்னது, இந்த வண்டியை பிரத்யேகமாக தயார் பண்ண சமயத்துல என்ன சொன்னாங்கன்னா, இந்த வண்டியில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி சாதாரணமான குவாலிட்டியில கிடையாது, 8K குவாலிட்டி. 8K குவாலிட்டியில ரெக்கார்ட் ஆகக்கூடிய வகையிலான UHD வீடியோ அடங்கிய சிசிடிவின்னு சொல்லி பொருத்தப்பட்டிருக்கும் அந்த சிசிடிவி ஆதாரங்கள் இருக்கும் இல்லைங்களா, அந்த சிசிடிவி 8K வீடியோ ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டா சோலி முடிஞ்சுது. என்னென்ன சதி பண்ணாங்க, யார் யார் சதி பண்ணாங்க, நீங்க அந்த கூட்டம் இருக்கிற இடத்துக்கு எதுக்காக லேட்டா வந்தது, யார் உங்களை நடுவுல தடுத்து வச்சிருந்தாங்க அப்படின்ற ஒரு ஆதாரத்தை உங்க வாகனத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி ஆதாரங்களை கொடுத்துருங்க. அப்படி கொடுக்குற பட்சத்துல பேய் மாமனா இருந்து நீங்க தாய் மாமன் அந்தஸ்துக்கு வந்துடலாம் இல்லைங்களா, நீங்க சொன்ன மாதிரியே கொடுத்துட வேண்டியதானே. ஏன் கொடுக்கலங்க? அந்த 8K சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுக்க சொல்லிதான் பாருங்க ஆதவ அர்ஜுனாவுக்கு சம்மன் அனுப்புறாங்க. சம்மன் அனுப்புன உடனே பாருங்க இவர் எஸ்கேப் ஆகிறாரு. அதுவும் எங்கங்க? டெல்லிக்கு தனி விமானம் பிடித்து டெல்லிக்கு போறாரு. ஏன் டெல்லிக்கு போனா, சதி நடந்திருக்குன்னு சொல்லும் போது ஒட்டுமொத்தமாகவே திமுகவை இந்த சமயத்துல ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டிய ஆதாரம் உங்க வாகனத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி காட்சி ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு சொல்லும் போது எத்து போட்டுற வேண்டியதானே. எத்து போட்டுட்டா உங்க கட்சியை சேர்ந்த ஜாம்பிஸ் கொடுத்து மட்டும் கிடையாதுப்பா, ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் உண்மை வெட்ட வெளிச்சம் ஆயிடும் இல்லைங்களா. திமுக தான்ப்பா சரி பண்ணாங்க என் வளர்ச்சியை தடுப்பதற்காக அப்படின்ற ஒரு ஆதாரம் உங்க கையில இருக்கு இல்லைங்களா, கொடுத்துட வேண்டியதானே. ஆனா பாருங்க, உங்க வாகனத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுங்கன்னு கேட்டு சம்மன் அனுப்பிய அடுத்த சில மணி நேரங்கள் எதற்காக ஆதவ அர்ஜுனா தனி விமானத்தை பிடித்து டெல்லிக்கு போனாருன்ட்டு ஒரு வீடியோ வாயிலாக பதிவு பண்ணுங்க. யார்கிட்ட ஸ்கிரிப்ட் எழுதி வாங்கி, சரி திமுக தான் ஏதோ சதி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. சரி, திமுக சதி பண்ணோன்னு உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா. நம்ம வளர்ச்சியை பொறுக்க முடியாம நம்ம கூட்டத்தை தடுப்பதற்காக அதுக்குள்ள யாரோ புகுந்து சதி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா. நீங்க தான் இன்னும் கூடுதல் கவனமா இருந்துக்கணும். உங்களுக்கு முதல்ல கவனமே கிடையாது, அப்புறம் இதுல இருந்து எங்க கூடுதல் கவனம். இருந்தாலும் கரூர்ல கூட்டம் நடத்தும் போது கூடுதல் கவனம் வந்திருக்க முடியுதுன்னு. உங்க கட்சியை சேர்ந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாம் எங்க போனாங்க? ராணுவ கட்டுப்பாடும் நாங்க கூடுதல் நடத்துவோம் அப்படின்னு சொன்னீங்க. ராணுவ கட்டுப்பாட்டுல இருக்கிற அந்த 2000 பேரை கொண்டு வந்து நிறுத்த வேண்டியதுன்னு, நிறுத்தி கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியதுன்னு எங்க ஓடி போய் ஒஞ்சினீங்க? ஏற்கனவே நம்ம நேற்றைய தினம் வெளியிட்ட காணொலியிலே சொல்லியிருந்தோம். இப்பதாங்க சும்மா புதுசா இவங்க கரூர்ல இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்ததாக கிடையவே கிடையாது. இவர்கள் கட்சி தொடங்கியிலிருந்து எங்க போனாலும் உயிர் பலி, எங்க போனாலும் பாருங்க எல்லாத்தையும் நாசம் பண்றது. இப்போ ஒண்ணும் கிடையாது. இந்த ஃபுட்டேஜை பாருங்க. இது எங்கப்பா நடந்தது? பேய் மாமா, சாரி டங்கு ஸ்லிப் ஆச்சு. பேய் மாமச்சி, ஓ தாய் மாமா. இது எங்க நடந்ததுப்பா? கரூர்லையா? கோவையில் நடந்தது. உங்க கட்சியோட வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் நடைபெறும் அந்த வளாகத்தில் நடந்தது. அந்த வளாகத்தோட கதவை திறந்த உடனே ஏதோ பார்க்க கூடாத பார்க்க போற மாதிரி, புதுசா முதலாக பார்க்க கூடாத அதிசயத்தை ஏதோ பார்க்க போற மாதிரி அச்சு புடிச்சின்னு ஓடுறாங்க. அப்படி ஓடுறாங்க இல்லைங்களா, ஓடும் போதே கீழே விடுறாங்க எல்லாரும். சரி, விழுந்துட்டாங்களே, விழுந்தவங்களை கை தூக்கி விட்டுட்டு அப்புறம் ஓடுவோமா? அதுவும் இல்லை, கீழே விழுறவங்களை மேல ஏறி மிதிச்சுன்னே ஓடுறாங்க. அப்ப இந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது தெரியுது இல்லைங்களா,
கோவையில் அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் நடைபெறுகின்ற அந்த வளாகத்திலேயே இந்த காட்டு கூட்டம் பண்ண இந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது தெரிஞ்சது இல்லைங்களா, இந்த கூட்டம் காட்டு கூட்டம் என்ன மாதிரி கூட்டமா இருக்கும்னு சொல்லி. யாருக்குமே கட்டுப்படாத இந்த காட்டு கூட்டத்தை வளர்த்து வச்சிருக்கிற இந்த காட்டு கூட்டத்தோட தலைவன் எப்படி இருப்பாரு? இப்படிதான் இருப்பாரு. ஒரு கட்சி நிகழ்ச்சியை கலவரம் நடத்துவது போல அந்த கட்சியின் நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தி இருக்கிறீர்கள் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி முதல் கண்டனத்தில் தெரிவித்திருக்கிறார். இரண்டாவது, கட்சியின் தொண்டர்களையும் குழந்தைகளையும் நெரிசல் ஏற்பட்ட போது காப்பாற்றாமல் விட்டுவிட்டு கட்சியின் தலைவரே அங்கிருந்து வெளியேறி இருக்கிறார். காட்டா மாதிரி எவ்வளவுதான் காவல்துறை அதிகாரிகள் வார்ன் பண்ணி கூட எச்சரித்து கூட இல்ல நான் நடுவில் தான் பேசுவேன், நான் சக்கரவர்த்தி, என்னை யாரும் தடுக்க முடியாது, என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் இப்படிதான் இருப்பேன்ட்டு இருக்கிற கூட்டத்துக்கு நடுவே புலந்து வேமா சூசோ இல்லாம நின்னுட்டு அத்தனை பேரை கொன்னுட்டு வீடியோ முன்னாடி உட்கார்ந்து சீனு போட்டுனுக்காரு, நான் புரட்சி போராளி, நான் மக்களுக்காக நிக்கிறேன்ட்டு. இது முழுக்க முழுக்க அந்த நெரிசலில் சிக்கி இறந்த அந்த மரணங்களின் பின்னணியில் இருப்பது முழுக்க முழுக்க பாருங்க ஒரு தனி மனிதரோட மாஸ் வெறி. என் கூட்டத்தை காட்டியே ஆவரம் பாருங்க. என்னுடைய கூட்டம் நடைபெறுவதற்கு 2 தினங்களுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டம் போட்டாரு. அதே மாதிரி முதல்வர் தலைமையில் 30 விழா நடத்தினாங்க. இந்த எல்லா கூட்டத்தையும் கரூர்ல வந்த எல்லா கூட்டத்தோட எனக்கு தான் அதிகமா வந்ததுன்னு காட்டுறேன் பாருங்கன்னு ஒரு தனிப்பட்ட மனுஷனோட கூட்ட போதை மாஸ் வெறிதான் பாருங்க இந்த மரணங்களின் பின்னணியில் இருக்கிற ஒரே ஒரு உண்மை. அது எந்த சிபிஐ FBI எல்லாம் வச்சு தோன்றணும் அவசியமே கிடையாது. அந்த கூட்டத்தில் அவரே சொன்னது. அது என்னப்பா 30 பேர் விழாவா? 30 விழா, சாரிப்பா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். 30 பேர் விழா கலாச்சாரமாமா. முதல்வர் தலைமையில் நடத்தப்பட்ட அந்த கூட்டத்துக்கு வெறும் 30 பேர் தான் வந்தாங்கன்னு கலாச்சாரமாமா. அந்த 30 பேர் அங்க வந்தது இருக்கட்டும், எனக்கு வந்த கூட்டத்தை பாருங்கன்னு இந்த தனிப்பட்ட வெறி பிடித்த மிருகத்தோட கூட்ட வெறி மாஸ் தான் பாருங்க இந்த மரணங்கள் அனைத்துக்கும் காரணம். இந்த இடத்துல கேட்பாங்க, ஏன் அப்ப கைது பண்ண வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த இடத்துல பாருங்க, அவரை கைது பண்ணா ஒட்டுமொத்தமான அனுதாபத்தை தேடிக்கொள்வார். இவருடைய கைது பொலிட்டிக்கல் டோன்ல போயிடும். அரசியல் ரீதியாக காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவரை கைது பண்ணி அவரை முடக்க பாக்குறாங்கன்ட்டு. ஆனால் ஆதாரபூர்வமாக அதிகாரப்பூர்வமாக இவருக்கு எதிரான ஆதாரங்கள் ஒட்டுமொத்தமா அது அவருடைய வாகனத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் CCTV ஃபுட்டேஜ்ல இருந்தே பாருங்க கொண்டு வந்து கொடுத்த பிறகு இவர் மாட்டுவார் இல்லைங்களா? அப்ப யாரை வச்சு எங்க போய் எந்த பாஷையில கத்துறாருன்னு பொறுத்து வந்து பார்க்கணும். அந்த 8K ஃபுட்டேஜ் கொடுப்பாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த ஃபுட்டேஜை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? இல்ல வேற யாரையாவது வச்சு இல்லைங்க சூழ்ச்சி பண்ணி அந்த ஃபுட்டேஜ் காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி அதையும் வாயில போட்டுவாரா அப்படின்றது ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலியில் வந்த எல்லா விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்கள் கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.